அர்ஜுன் மச்சி என்னாச்சு? யார் உங்களை இப்படி எல்லாம் கட்டி போட்டது? நம்ம ஏமாந்துட்டோம் சார். சார் நம்ம கிட்ட இருந்த 5 இந்திக்காரங்க சாதாரண ஆளுகளே இல்ல சார். என்னடாச்சு மச்சி? யார் இந்த வேலையை பார்த்தது? டேய் அவங்கள பெரிய பவேரியா கேங். அவங்கள இதுக்கிட்ட எங்க வச்சிருந்தீங்க? அடங்க அவங்க பேங்க்ல இருக்க லாக்கரை கொள்ளையடிக்கிறதுக்காகத்தான் மிகப்பெரிய திட்டம் போட்டு இங்க வந்திருக்காங்க. கொள்ளையடிக்கவா? அவங்கள யூஸ் பண்ணி நம்ம வேலை வாங்கல, நம்மள யூஸ் பண்ணி அவங்க பெருசா செஞ்சுட்டு போயிட்டாங்க. இங்க நோண்ட மண்ணை வச்சுதான் பின்னாடி பாத்திரமே கட்டி இருக்காங்க. பரதேசி பண்ணாட பயலுங்க. டேய் அவங்கள பெரிய நெட்வொர்க்குடா. அவங்கள யாரை பத்தி கவலைப்பட மாட்டானுங்க, கொஞ்சம் கூட கருணை காட்ட மாட்டானுங்க. டேய் அவனுங்களாம் எந்த ஒரு எவிடன்ஸையும் விட்டுட்டு போக மாட்டானுங்க. பச்சை குழந்தையா இருந்தாலும் கொன்றுவானுங்க. உங்களெல்லாம் இப்படி உயிரோட விட்டுட்டு போனாங்கன்னா தெரியல. என்ன நடக்குதுங்க? இது லாக்கரா? லாக்கரை ஓடச்சிருமா? இந்த மேனேஜரை கேட்டா எலி நோண்டிட்டு, இவனை கேட்டா பௌரியா குரூப் தூக்கிட்டு போச்சுன்றா. எனக்கு தெரிஞ்சு போச்சுடா, எனக்கு தெரிஞ்சு போச்சு. ஏன் லாக்கர போலீஸ்காரன் நீயும் பேங்க் மேனேஜர் கொள்ளடிச்சிருக்கீங்க. எனக்கு தெரிஞ்சு போச்சு. டேய் டேய் தொலைச்சிருவேன் சார். நான் ஆல்ரெடி தொலைச்சிட்டீங்க. இங்க தேட வந்திருக்கோம். கவுண்டர் பெரிய கவுண்டர் சார், can you give me 1 minute? கேன் வாட்டர் ஓட்ட கேன் வாட்டர் கேட்டறேன். ஓட்ட கேன் வாட்டர் கேட்டறேன். தொலைச்சிருவேன். பேசாத. டேய் டேய் எங்க லாக்கர்? எங்க லாக்கர்? எங்க லாக்கர்? எங்க லாக்கர் ஓபன் ஆயிடுச்சு. ஓபன் ஆயிட்டா? கக்கூஸ் போ. அப்புறம் போய்க்கிறேன். 25 கக்கூஸ். ஐயா அம்மா ஐயா. டேய் பவேரியா குரூப் உங்களை எவனே விட மாட்டேன்டா. டேய் எங்கடா இருக்கு? டேய் வாங்கடா முன்னாடி. டேய் சொல்லிட்டு கத்துடா. சொல்லிட்டு கத்து. மேடம் என்ன சார் சொல்றதுல ஒரு நியாயம் இருக்கு. அவர் என்ன சொல்றாரு? லாக்கரை தூக்கிட்டு போனவங்களை கண்டுபிடிக்கலாம், உங்களெல்லாம் கண்டந்துட்டமா வெட்டி போட்டுவேன்னு சொல்றாரு. நியாயம் தானே அவர் சொல்றது? அவர் இடத்துல யாரு இருந்தாலும் அதைத்தான் சொல்லுவாங்க. சார் இந்த காக்கி சட்டையோட பவர் தெரியாம என் மேல கைய வச்சுட்டு போயிட்டா சார். பவேரியா குரூப் கிவேரியா குரூப் எந்த மூல முடுக்குல ஒளிஞ்சிருந்தாலும் அவங்களை தேடி கண்டுபிடிச்சு அவங்கள கண்டந்துண்டமா வெட்டி உங்க காலடியில போடுவேன் சார். அப்படி இல்லன்னா நான் குலசேகர பாண்டியனே இல்ல சார். என்ன அர்ஜுன்? ஆமா சார், அவங்க செஞ்ச துரோகத்துக்கு சோறு ஓட்ட இதே கையால அவங்கள வெட்டி பழி கொடுக்கிறோம் சார். சார் மா ஏதாவது தமிழ்ல பேச. இனிமே உங்க பிரச்சனை இல்ல, எங்க பிரச்சனை. அவங்க தமிழ்நாடு, ஆந்திரா, கேரளா, கர்நாடகான்னு எங்க இருந்தாலும் கண்ட்ரோல் ரூம்க்கு இன்ஃபார்ம் பண்ணி மொத்த ஃபோர்ஸையும் இறக்கி 10 நிமிஷத்துல ட்ரேஸ் பண்றோம். மிஸ்டர் தங்கப்பதக்கு அந்த வாக்கி டாக்கி எடுங்க. கண்ட்ரோல் ரூம்க்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க. ஓகே. ஆல் செக் போஸ்ட், டோல் கேட் எல்லா இடத்துலயும் செக் பண்ணி முதல்ல அவங்க எங்க இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கணும். என்ன நீ பாட்டு சந்திரன் பேர் தகுந்த மாதிரி பிரம்மாண்டமா கேரளா, ஆந்திரா, கர்நாடகா போயிட்டே இருக்கா? விவரமே தெரியாத உனக்கு? அந்த சிடி மட்டும் ஏன்டா இல்லன்னு தெரிஞ்சது அப்படியே புதைச்சிருவானுங்க எங்க ஆளுங்க. நான் யாருக்குமே தெரியக்கூடாது நினைச்சிட்டு இருக்கேன். நீ டமாரா பண்ற போட்டுருக்க. அம்மா தாயே நான் ஒத்துக்கிறேம்மா. இந்த பௌரியாக்காரனே லாக்கரை கொண்டு போயிட்டான். மீச வச்ச மினிஸ்டர் என்னாச்சு? பௌரியா இல்ல பவேரியா. கேரியா உங்களுக்கு வராதா? என் உயிர் ஊசலா ரொம்ப காமெடி எல்லாம் பண்ணாதடா. காமெடி பண்ணாதடா தம்பி. எஸ் சார் தம்பி, இப்படி வெறப்பா இருக்காதப்பா. நீங்க பாட்டு இப்படி வெறப்பா பாடியை வச்சுக்கிட்டு போலீஸோட தர்மம் போயிடுச்சு, டிபார்ட்மெண்டோட மானம் போயிடுச்சு, காக்கிஸோட கௌரவம் போயிடுச்சுன்னு நீங்க பாட்டு கிளம்பிடாங்க தம்பி. பாடி லூசா விடுப்பா, லூசா விடு. அப்படி விடு. இப்ப நான் ஒத்துக்கிறேன். நான் சொன்னதெல்லாம் வாபஸ் வாங்கிக்கிறேன். பௌரியாக்காரன் என் சீடியை கொண்டுட்டு போயிட்டான். ஆமா ஓகேவா? இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்? போய் அவங்களை தூக்க போறோம். நோ, இப்ப எல்லாரும் சேர்ந்து என் கூட சேர்ந்து அவனை தேடுறான். முடியுமா முடியாதா? முடியும் சார். அது மினிஸ்டரே அதுக்கெல்லாம் அவசியமே இல்லை. அந்த கூட்டத்தில் ஒருத்தனோட பாக்கெட்டுக்குள்ள எங்கிட்ட இருந்த ஜிபேர்ஸ்ன்னு போட்டிருக்கேன். இப்போ அவங்க கேட்டால் எங்கே இருக்காங்கன்னா அரக்கோணம் தண்ணி போட்டிருக்கானுங்க. தம்பி வாயில 1/2 கிலோ ஸ்டீவ்லிபுத்தூர் பால்கோவை இறக்குற மாதிரியே இருக்கு தம்பி. இனிமே நீங்க எனக்கு எதிரி இல்ல, நான் உங்களுக்கு எதிரி இல்ல. ஒன்றா சேர்ந்து பிடிக்கிறோம். ஓகே அதெல்லாம் சரி ஓகே தான். முதல்ல டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணு. நம்ம பண்ற பாத்தியா? போ நம்புவேன் சார். நம்ம எல்லாரும் போலீஸ் வண்டியில போனோம்னா எதிரி உஷாராயிருவான். அதனால உங்க இன்ஃப்ளூயன்ஸை பயன்படுத்தி ஒரு பஸ் ரெடி பண்ணுங்க. அறிவு இப்போ என் டீமுக்கு போன் பண்ணி பஸ்ஸோட வர சொல்லுங்க. ஏசி பஸ்ஸா சொல்லுங்க. பாஸ் ஸ்பீக்கர்ல போடு. அபி சொல்லுங்க தலைவரே. இப்போ நீ என்ன பண்ற? ஒரு புது பஸ்ஸை பிடிச்சிக்கிட்டு நம்மளுடைய ஃபுல் செக்யூரிட்டி டீமை கூப்பிட்டுக்கிட்டு நேரா A2 போலீஸ் ஸ்டேஷன் வந்துட்டு நாங்க இருப்போம். என்னது
பேங்க்குள்ள தானே போனீங்க, அங்கேயும் வர சொல்றீங்க? ஐயோ எனக்கு நான் விளக்க சொல்லியே ஓஞ்சி போயிருவேனே. டே அபிஷேக், ஏன் எதுக்குன்னு கேட்காதடா. என்ன பார்த்தா கேன பை மாதிரி தெரியுதா? பேங்க்ல இருந்து குள்ளோண்டியா போனீங்க? நேரா ஏட்டு போலீஸ் ஸ்டேஷன் வா. அங்க நான் இல்ல, என்னைய காரி துப்பி செருப்பாலேயே அடி. அப்படின்னா ஓகே பாஸ். அப்பா செருப்படினா தான் நம்புறானுங்க. ஏசி பஸ் வருது. அது இருக்கட்டும். இதுவரை எத்தனை வாட்டி செருப்படி வாங்கிருப்பீங்க? ஃபார் தி ஃபர்ஸ்ட் டைம். இப்போதைக்கு நம்ம நங்கூரம் சார் அந்த லாக்கரை மீட் எடுக்கிறதுக்கான அந்த ஆபரேஷனை நம்ம கிட்ட ஒப்படைச்சிருக்காரு. இது நமக்கு கிடைச்சிருக்க ஒரு அற்புதமான வாய்ப்பு. உயிரை பணையம் வச்சு அந்த பவேரியா கொள்ளக்காரங்களை பிடிக்கிற அந்த ஆபரேஷன்ல யாரெல்லாம் என் கூட சப்போர்ட்டா இருக்காங்களோ அவங்க என் கூட வரலாம். உயிருக்கு பயந்தவங்க விலகிடலாம். எஸ் மேடம். எஸ் மிஸ். நானும் வரேன். நாங்களும் வரோம். யாராது? ஏய், டீம்ல 9 பேர் தான். இனிமே ஒரு ஆள் கூட சேர்த்துக்க மாட்டேன். நான் பாத்துக்கிறேன். ஆயுதம் தெரிச்சுக்க ஒரே போடு. என்ன பாஸ்? எப்படி பாஸ்? கதவு போடு. ஏய், சொன்ன மாதிரியே டீமோட வந்துட்டியடா. பாஸ், தூண்ல இருப்பான்னு சொல்லுவாங்க, துரும்புல இருப்பான்னு சொல்லுவாங்க. ஆனா நீங்க பேங்க்ல இருக்கீங்க, போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கீங்க. எப்படி பாஸ்? டேய் அபிஷேக், எதுக்குடா கையில செருப்பு வச்சிருக்க? ஏய், அதான் அண்ணா சொன்ன மாதிரி இங்க இருக்காருல்ல, செருப்பை கீழே போட விஷயம். அட பாவிங்களா, ஒரு வார்த்தைக்கு செருப்பால் அடிக்கிறான்னு சொன்னா செருப்பை எடுத்து வந்துடுறாடா. விடுக்க தலைவரா, அதே செருப்பால் அடிக்கல. அதை விடுங்க, இப்ப எங்களை எதுக்கு வர சொன்னீங்க அது சொல்லுங்க. செல்மி அண்ணையா சொல்றேன்டா. டேய் முதல்ல செருப்பை கீழே போடுறா. கீழே போடுறா. டேய் வாங்கடா. பாஸ், அப்ப உங்களுக்கு கொன்றுவாங்களே. டேய் ஐயோ, அத வேற நான் படுத்தாத. பாஸ், நாங்க உளருவோமா? பஸ் வேணும்னு கேட்டீங்க, கொண்டு சொன்னீங்க, கொண்டு வந்துட்டோம். அர்ஜென்ட்டா என் பொண்டாட்டி கல் தோசை கேட்டா வீட்டுக்கு நான் வாங்கிட்டு போகணும். வரட்டா பாஸ்? என் முன்னாடி மசாலா தோசை கேட்டா நானும் வாங்கி கொடுத்து வந்துடுறேன். உன் முன்னாடி ரவா தோசை கேட்டாலா? டேய் அப்படியே அறுத்துருவேன். டேய் உங்களை வெளியில விட்டா ரகசியம் லீக் ஆயிடும். அப்படியே எல்லாம் கீழே உட்காரு. பெரிய சிதம்பரம் ரகசியம். இவங்களோட சேர்ந்து நம்மளும் சாங்கணுமா? 10, 11, 12, 13 போதுண்டா. 13 பேருக்கு மேல ரகசியம் தெரியவே கூடாது. 14 வந்துருச்சுல. இது யாரா? ஸ்டேஷன்னா 4 பேர் வரத்தான் செய்வான். போதுண்டா. எத்தனை பேர் ரகசியத்தை காப்பாத்துவானுங்க? ஐயோ, கல்யாணத்துக்கு பத்திரிக்கை வச்ச மாதிரி ஒவ்வொருத்தனா வர்றானு. இங்க என்ன செக்யூரிட்டி வேலை பாக்குறியா? செக்யூரிட்டியா? ஏய் நில்லுமா. ஏமா நில்லுமா. இந்த பைக் பாட்டி. இந்தாங்க பெயில் ஆர்டர். சத்யாவை ரிலீஸ் பண்ணுங்க. இந்தாமா நில்லு. டேய் சொல்றல. என்ன நீ திறந்த வீட்ல நாய் புந்த மாதிரி கடகர வந்துட்டு இருக்க? பெயில் மயில். மினிஸ்டர் இது யாருதான்? அசோக், நீ முதல்ல இங்க இருந்து கிளம்பு. ஐயோ, அப்படியெல்லாம் விட முடியாது. நமக்கு சேஃப்டி தான் முக்கியம். தெரியல உங்களுக்கு? இது பிரஸ் வெளியில போய் போட்டுக்கிட்டு கொடுத்துருச்சுன்னா? ஆமால. டேய் எதுக்குடா கோர்த்து விடுற? ஏன் ஆளே வரும்போது உன் ஆளு வராதா? ஆடா ஜாலியா போயிட்டு வருவான். என்னடா ஜாலி ட்ரெயினை பிக்கெட்டுக்கா போறோம்? ஆமா சார். எனக்கு பிரஷர் ஆகுதுடா. இவன் வேற பிரஷர். ஏய் வா உள்ள வா உள்ள வா. என்ன வெளிய அனுப்ப மாட்டேன்னு சொல்றதுக்கு நீ யாரு? ஏய் சொல்றேன். இந்த ரெண்டு லூஸ் வச்சுக்கிட்டு நீ போய் வா. டேய் இங்க வேற பிரச்சனை போயிட்டு இருக்கு. நீ வேற உள்ள போன் கொடு. நான் எதுக்கு கொடுக்கணும்? ஏய் குர்ரி. ஏமா தாய் குடுமா. ஏமா நீ கொடுக்க மாட்டேன். இது யாரா? போலீஸ் ஸ்டேஷன்னா 7-8 பேர் வரத்தான் செய்வான். 7-8 பேரா? ஏற்கனவே 14 பேர் பத்தாடா உனக்கு. இன்னும் 7-8 பேரா? இந்த பார், நான் உங்களை சமாளிச்சு அனுப்பிக்கிறேன். நீ ஏதாவது கஞ்சாட கட்ட. அப்ப நான் அந்த பக்கம் திரும்பிக்கிறேன். ஐயோ, ரகசியம் தெரிஞ்சவன் எண்ணிக்கை கூடிக்கிட்டே இருக்கு. யாரா நீ சாம்பார் வாங்கிட்டு வர்ற? என்ன ஆள் சார் நீங்க? இந்த தலகரி வச்சு நான் எத்தனை நாளா சுத்துறது? வேற வேலை பார்க்க வேணா? இதான் பொழப்பா? பள்ளிக்கோட்டை பாப்பார் உன்னாண்ட குத்துட்டியா போன்ல ஒரே சதா கேட்டுனே இருக்கையா? இந்தா உன் தலையாச்சு தலைகரியாச்சு. நீ தின்னா தின்னு, இல்ல தின்னா கட்டி தூக்கி வச்சு தலையில அல போயா. உன்னை திங்க சொல்றாயா? அட பாவிங்களா. ஏய், அவன் தலைக்கறி இருந்தா திங்க வேண்டியதானே? ஏன்டா டென்ஷன் ஆகி பைத்தில எல்லாம் உதறீங்க? ஐயோ, பயப்படாதீங்க, இது மார்க்கெட் பாண்டி தலை தான். மார்க்கெட் பாடியா? நம்ம மார்க்கெட் பாடியா? இவன் தலை ஏன்டா வெட்டி கொண்டு இங்க வச்சிருக்கீங்க? இவனை எந்த கவுண்டில நான் செத்துக்கிறது? எப்பறா செத்துக்கிறது? பயப்படாதீங்க. நீயே இப்பதான் பாக்குறியா? ஐயோ, இப்ப என்ன பண்ற? மினிஸ்டர் அமைதியா இரு. இந்த தலை மேட்டர் நான் டீல் பண்ணிக்கிறேன். நீங்க பதட்டப்படாம ஃப்ரீயா இருங்க. தங்க பதக்கம். இந்த பாண்டி தலை A1 ஸ்டேஷன் வர்ணாச்சாலத்துக்கு போய் சேர வேண்டியது. இந்த தலை இல்லாம கேச முடிக்க அவங்க ரொம்ப சிரமப்பட்டு இருக்காங்க. அதனால
ஒரு கொரியர் ஆபீஸ்ல இருந்து இந்த தலைய அவங்க ஸ்டேஷனுக்கு பார்சல் அனுப்பிச்சிருங்க. இது நம்ம தான் அனுப்பிச்சோம்னு அவங்க யாருக்கும் தெரியக்கூடாது. நான் சார் கிளம்புறேன். லேட் ஆயிட்டு இருக்கு, வண்டி காட்பாடி தாண்டி போயிட்டு இருக்கு. தம்பி நான் என்ன பண்றது? இப்படி ஒவ்வொரு ஆளா உள்ள வந்துட்டு இருக்கான். எந்த வண்டிடா? இந்த பாருப்பா, அப்புறமா உனக்கு தெளிவா சொல்றேன், சரியா? என்ன ஏன் குழப்புற? மினிஸ்டர் கூட எப்படி ஃப்ரெண்டான? அதான் அப்புறமா தெளிவா சொல்றேன், ப்ளீஸ் டி. 17 பாண்டி தரதாண்டா 16 இவன் 17டா. 17 உள்ள வந்து போறான்டா. அண்ணா இனிமே எவன் வந்தாலும் சரிண்ணே, எலிக்கல சேர்க்கூடாதுண்ணே, அடிச்சு மேல அனுப்பிடுவோம். கோல்றடா எறங்கடா. தானா தானா போடு ஏய் முட்டை போறடா. அண்ணா டைம் ஆயிடுச்சு, பஸ் எடுக்கலாமா? பஸ் டிரைவர்டா. ஐயோ நான் ஒரு மூணு கட்ட கூப்பிட்டடா, கேடு கட்ட கேள்வரடா. எப்படா இப்ப பஸ்ல போறது? இல்ல அண்ணா